ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பகம் சேனல். இன்றைக்கி நம்ம மணக்க மசாலா அரைச்சி எப்படி தக்காளி சாதம் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி அரை ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், அரை வெங்காயங்க, இஞ்சி தேவையான அளவு, பூண்டு தேவையான அளவு, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்குங்க. எண்ணெய் தேவையில்லைங்க. இதை அப்படியே லைட்டாக சிம்மில் வச்சு வறுக்கணுங்க. இந்த அளவுக்கு வறுத்துக்கணுங்க. இதில் கொஞ்சம் நம்ம இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம். இப்போ இதை ஆற விட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு வந்துக்கலாங்க. குக்கர் வச்சு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. இதில் 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணியிருக்கேங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. எப்போவுமே தக்காளி சாதம் பிரியாணிக்குள்ள இந்த மாதிரி வெங்காயம் வதக்குனிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் தக்காளி ஒரு 4 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள், உப்பு. இப்போ இது நல்லா வதக்கிக்கலாங்க. வறுத்தோம்ல, இதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் போட்டுக்கலாங்க. இது நிறைய அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டுக்குங்க. எல்லாத்தையும் போட்டுறாதீங்க, தக்காளி சாப்பாடு டேஸ்ட்டே மாறிடும். நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இந்த மசாலா தாங்க நமக்கு தக்காளி சாதத்துக்கே டேஸ்ட்டு கொடுக்கறது. இது நீங்கள் எடுக்கிறப்பயே கொத்தமல்லி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்குங்க. நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவ்வளோ தேவைக்களவாக எடுத்துக்குங்க. நான் 4 பேர்த்துக்கு செய்கிறேங்க. என் தேவைக்களவாக நான் எடுத்துருக்கேன். நிறையா போட்டுறாதீங்க. எதுவுமே அளவுக்கு மீறினா டேஸ்ட்டே மாறிடும். கொஞ்சமாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. தக்காளி சாதம் இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பட்டாணி போட்டுக்கலாங்க. பச்சை பட்டாணி 1 கப் வச்சுருக்கேன். இதில் நான் கொஞ்சமாக தாங்க போட போகிறேன், ரொம்ப வேணாம். நீங்கள் பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுருங்க காஞ்ச பட்டாணி. இப்போ மார்னிங் அதை எடுத்து செஞ்சுக்கலாம். நல்லா வதக்காச்சுங்க. இப்போ இதில் நம்ம அரிசி போட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் 2.5 டம்ளர் அரிசிங்க, 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். உப்பு காரம் பார்த்துக்குங்க. சப்போஸ் காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்குங்க. காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுடுங்க. இப்போ இதை நம்ம விசில் போட்டுக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலைங்க, உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம விசில் போட்டுடலாங்க. கரெக்டாக 2 விசில் விடலாங்க, போதும். விசில் வந்துருச்சுங்க. விசில் இப்போ பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. 2 விசில் தாங்க விட்டோம். சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க கிளறலாம். இதே தக்காளி சாப்பாடு செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.